பலாக்கொட்டை பொரியல் தாங்க நான் இப்போ செய்ய போகிறேன். பாருங்கள், இது கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிடலாம். நீக்கிட்டு முடிஞ்சால் இந்த மேலே இருக்கிற அந்த இன்னும் லைட்டாக ஒரு தோல் இருக்குது, அதையும் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். நான் இதை இப்போ தாளிக்க போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, கொஞ்சமாக சீரகம், உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதிலே கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அடுத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயத்துக்கு உப்பெல்லாம் இறங்கிடும் நல்லா. நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பலாப்பழக்கொட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குல்ல. பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிறைய பேர் சாம்பார்லேயே போடுறாங்க. சாம்பாரில் போட்டாலையும் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போடுறேன் நான். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. ஒரு ஸ்பூன் மிளகா பொடி. நான் சின்னதாக ஸ்பூன் வச்சுருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் போட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு. நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. நல்லா சூப்பராக டேஸ்ட்டான ஒரு பலாப்பழம் கொட்டையால் ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. டேஸ்ட்டான ஒரு பொரியல் ரெடி. பாய்.